சொல்லாததை கேட்டு இல்லாததை சொன்னான் கதையா தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேறி இருக்குன்னு டிஆர்பி ராஜா சொல்ல, இன்னொரு பக்கமோ உண்மையை பேசினதுக்காக மாற்றப்பட்ட பிடிஆரோ தொழில்துறையில் தமிழ்நாடு பின்தள்ளப்பட்டு இருக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சாரு. தொழில் முதலீடுகள் இல்லை, இருக்கிறதையும் காப்பாற்றிக்க தெரியாத கதையா தமிழ்நாட்டை மின்ன வைக்கும் புதிய எரிசக்தின்னு சொல்லி 500 மெகாவாட் பேட்டரி எரிசக்தி சேமிப்பு திட்டத்தை என்எல்சி இந்தியாவுக்கு ஒதுக்கி இருக்கு இந்த அரசு. ஒட்டப்பிடாரம், அன்பன்குளம், கயத்தார் ஆகிய இடங்களில் 250 மெகாவாட் முதல் 500 மெகாவாட் திறன் கொண்ட 3 பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பு வசதிகளை என்எல்சி இந்தியா அமைக்க இருக்காம். இதற்காக 12 வருஷத்துக்கு தமிழ்நாடு மின் விநியோக கழகத்துடன் இணைந்து செயல்படவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். எதுக்கோ கடனை வாங்கி குவிக்கிற இந்த அரசு உலக வங்கியின் குறைந்த வட்டி கடனோட இந்த திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு இருந்தோம் லட்சக்கணக்கான பொறியாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காம என்எல்சி கிட்ட ஒப்படைச்சது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாடு ஏற்றுமதியில் உலக ஆளுதுன்னு கலரா விளம்பரம் தேடுற அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுல தோல்வி அடைஞ்சதாவே பார்க்கப்படுது. பேட்டரியில மின்சாரம் சேமிக்கலாம், ஆனா மக்களோட நம்பிக்கையை சேமிக்க மறந்துட்டீங்களே முதல்வரே.